வணக்கம் நண்பா. ஊரை பார்க்காதே, உன்னை பார். ஊருக்கு என்ன தெரியும்? உனக்குத்தான் தெரியும் உன் சூழ்நிலையும் வலியும் வேதனையும். மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்று வருந்தாதே. நீ சரியாக இருக்க முயற்சி செய்து கொண்டே இரு. அதுதான் உன்னால் முடிந்தது. உனக்கானது எப்போதும் உன்னை விட்டு போகாது. உனக்கல்லாதது நீ எவ்வளவு போராடினாலும் உன்னிடம் தங்காது. எனவே இழந்ததை எண்ணி வருந்தாமல் வருவதை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மற்றவர்களை தன் ஆளுமையில் கொண்டு வர நினைக்கும் மனிதர்கள் முதலில் பணிவாகவும் இருக்க பழக வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு மரியாதையை தரும். உன் கோபம் உன்னை நேசிப்பவர்களை யோசிக்க வைக்கும். ஆனால் உன் அன்பு உன்னை வெறுப்பவர்களையும் நேசிக்க வைக்கும். வாழ்க்கை என்பது நிலையற்றது என்பது புரிந்துவிட்டாலே நமக்குள் எழும் ஆணவம் காணாமல் போகும். நாம் செய்யும் செயல்களுக்கு பலன் உண்டு. அவை நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இறுதியில் அவற்றின் விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். வாழ்க்கையில் உள்ளதை உள்ளபடி பார்க்கும் மனநிலை வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையை சிரமமில்லாமல் வாழ முடியும். கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் இருங்கள். நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் எப்பொழுதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் அறிவுதான் உங்கள் வளம். மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கவலைப்படுவதை நிறுத்துவதுதான். நம்மை நாமே வெறுக்காமல் இருப்பது முதற்கடமை. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் நம்மை நாமே மதிக்க வேண்டும். சுயமதிப்பே உன்னை நீ உயர்த்தி கொள்ள உதவும். நல்ல நோக்கத்துடன் நாம் பயணிக்கும் போது நமக்கான பாதையில் நம்மை பிரபஞ்சமே வழிநடத்தும். வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, ஆனால் வெற்றி பெறும் தகுதி நம் அனைவரிடத்திலும் உள்ளது. அதை நீங்கள் உணர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் தனியாக நடப்பதற்கு தயாராக இருங்கள். ஏனெனில் தொடங்கும் போது உங்களோடு இருக்கும் பலர் முடியும் போது இருக்க மாட்டார்கள். எது நடக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்களும் ஏராளம். பிரச்சனைகளில் இருந்து ஒரு நாள் மீண்டு விடுவோம். ஆனால் பிரச்சனைகளின் போது வேஷம் கலைந்த முகங்கள் தான் காலத்துக்கும் மறக்க முடிவதில்லை. ஒவ்வொருவரும் உன்னை வேறு வேறு மாதிரி எண்ணலாம், ஆனால் நீ நீயாகவே இரு. யாரும் யாருக்காகவும் மாறப்போவதில்லை. எனவே மாற்றங்களை மற்றவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் நம்மை மாற்றிக்கொள்வதே ஆகச் சிறந்தது. சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் பல நிஜங்களை கனவாக நினைத்து மறப்பதும் தான் வாழ்க்கை. மறந்தும் நினைத்துவிடக்கூடாது நம்மை காயப்படுத்தியவர்களை, ஆனால் நினைக்க மறந்துவிடக்கூடாது நமக்கு கஷ்டத்தில் உதவியவர்களை. வாழ்க்கையில் யாரையும் குறை சொல்லாதீர்கள். நல்லவர்கள் மகிழ்ச்சியை தருகிறார்கள், கெட்டவர்கள் அனுபவத்தை தருகிறார்கள், மோசமானவர்கள் பாடத்தை கற்பிக்கிறார்கள், சிறந்தவர்கள் நினைவுகளை தருகிறார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக நடந்து கொள்கிறோமோ அவ்வளவு நமக்கு நன்மைகளும் நிகழும், மதிப்பும் கூடும். மனதை அடக்கி ஆளத் தெரிந்தவன் எங்கு சென்றாலும் சிறப்பாக வாழ முடியும். உனது எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. அது உயர்வானதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே மாறும். என்னை சிலர் அலட்சியப்படுத்தும் போது நான் யாரையும் அலட்சியப்படுத்த கூடாது என்ற குணத்தை வளர்த்து கொண்டேன். அனைவரையும் மதிப்புடன் நடத்த கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில் சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. அவமானத்தை நீ அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்தும் ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது. நாம் வாழ்க்கையில் சாதிப்பதற்கான நோக்கமும் வந்திருக்காது. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை. எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. எதையெல்லாம் நீ பிறருக்கு நீ தருகிறாயோ அதையே தான் திரும்ப பெறவும் செய்கிறாய். அன்பை கொடுத்தால் அன்பையும், மரியாதையை கொடுத்தால் மரியாதையை மீண்டும் பெறுகிறாய். உலகமே உன்னை குறை சொன்னாலும், ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும், உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. முடிந்து போன வாழ்க்கை திரும்பி வரப்போவதில்லை. ஆகவே நிகழ்காலத்தில் சரியாக வாழ்ந்தாலே போதும். நிகழ்காலத்தில் சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி பயணியுங்கள். காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் உங்களை நேசிக்கும் மனிதர்களே உண்மையான மனிதர்கள். நீயும் அவர்களை நேசிக்க பழகு. வாழ்க்கை அழகானதாக மாறும். இன்று கை கொடுக்க யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உன்னை நீயே ஊக்கப்படுத்தி கொண்டு முன்னேறு. நாளை உனக்காக கைத்தட்ட உலகமே காத்திருக்கிறது. நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.